வழக்கத்துக்கு மாற இந்த வருஷம் வந்து அதிகமான வெயில் இருக்கிறதுனால நல்ல பழத்துக்கு டிமாண்ட் இருக்குது. விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கோடை வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் மற்றொருபுறம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறுபவர்கள் பன்னீர் திராட்சை விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார பகுதிகளில் உள்ள நரசிங்கபுரம், வெள்ளோடு, கோம்பை, சின்னாளப்பட்டி, ஜாதிகவுண்டன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பன்னீர் திராட்சை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு விளையும் திராட்சைக்கென்று தனி சிறப்பு உண்டு. வழக்கமாக ஏப்ரல் தொடங்கி ஜூலை வரை பன்னீர் திராட்சை சீசன் இருக்கும். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை திராட்சை விற்பனை நடைபெற்றது. இந்த ஆண்டில் எப்பொழுதும் இல்லாத வகையில் 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 40 ரூபா 50 ரூபா இந்த சீசனில் போய்க்கிருந்துச்சு. இந்த வருஷம் 60 ரூபா 70 ரூபா போகிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. மழையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போன டயத்தில் வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் விலை குறைஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா அடிக்கிறதுனால எல்லா மக்களும் வேணும்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வருஷம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால விலை வந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து 60 ரூபா போகுது. இதை விட இன்னும் நாள் வெயில் அதிகரிச்சுன்னா இதை விட விலை வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் திராட்சையின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் விவசாயிகள் அறுவடை பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.